ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம மூவிஸ்ல ஆக்டர்ஸ் மணிவண்ணன், சத்யராஜ், கவுண்டமணி இவங்க காமெடியா பேசியிருக்க அரசியலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரெடி பண்ணும்போது தான் நான் ஒன்று நோட் பண்ணேன். இவங்க 90ஸ்ல ஃபன்னா காமெடியா பேசியிருக்க பாலிடிக்ஸை அப்ப யாராச்சும் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு சத்தியமா புரியாது. எப்படி கமலஹாசனோட மூவி 10 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பிடிக்குதோ புரியுதோ, அதே மாதிரி மணிவண்ணன் அப்ப பண்ண பொலிட்டிக்கல் காமெடி 20 வருஷம் கழிச்சு நடக்கதான் எல்லாத்துக்கும் புரிய வந்திருக்கும். கன்ஃபார்ம் அப்ப புரிஞ்சிருக்காது யாருக்குமே. அந்த அளவுக்கு காமெடி முன்னோக்கி இருந்திருக்குது. அதுல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. எனக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் போர் அடிச்சிருச்சுடா. போன தடவை டெல்லிக்கு போனல, அப்போ அங்க ஒரு சாமியார செட்டப் பண்ணிருக்கேன். வர பப்ளிக் எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் நிக்க போறேன். நேஷனல் பாலிடிக்ஸ் போக போறேன்டா. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு வேலை 5K லைக் தாண்டுச்சுன்னா நான் பார்ட் 2 பண்றேன் வேற ஆக்டர்ஸை வச்சு. ஓகே மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜேடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இருக்கியா யாரி போயிடுச்சா போவாமா ஃபர்ஸ்ட் படம் 1994 ரிலீஸ் ஆன தாய்மாவன் படத்துல இருந்து போயிடலாம். இந்த மூவில காமெடிக்குன்னு ஒரு செக்டாரை ஒதுக்கி அந்த செக்டாரை பாலிடிக்ஸா யூஸ் பண்ணிட்டாரு மணிவண்ணன். அரசியல் அடித்தட்டு மக்களுக்கும் புரியற மாதிரி காமெடியில வச்சு சொல்லியிருப்பாரு. நீ இப்ப எதுக்காக எங்க கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகணுங்கிற? எங்க கட்சி கொள்கை பிடிச்சு போச்சாக்க? இல்லைங்க, அது இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியுமாப்பா. என்னை மாதிரி பெருசா துண்டு போடுவேன் ஆசை வந்துருச்சா? அந்த கரகத்தை யாருக்கு நான் சுமக்கிறது? பாத்தியா, அது கிரகம்னு அண்ணனுக்கே இப்பதான் தெரியுது. சரி, எல்லாத்தையும் மாதிரி நீங்க ஊரை கொள்ளை அடிக்கலாம் திட்டம் போட்ட. வேணுமா நானு நின்று ஜெயிக்கிறதுங்க, எங்க மாமா நின்று ஜெயிக்கிட்டுங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ உள்ள தாங்க முடியல. இதுல இவரும் ஜெயிக்கணுமா இவங்க மாமனும் ஜெயிக்கணுமா? அரசியல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்தோன்னு கூனி குறியாங்க. A few moments later. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கம். என்னப்பா இது? ஆட எலெக்ஷன்ல நின்னு சொன்ன காக்கா உருவில கும்பிடுறாங்க. அப்படின்னா எம்எல்ஏங்கிறது தொழிலுங்களா? பெரிய பிசினஸ்ல அப்படிங்களா? வீடு சைஸ் பாரு, அதுல கட்டினதுதான். இந்த தாய்மாமன் படத்துல அல்வாவை பத்தி போற போக்குல ஒரு சின்ன காமெடி பண்ணிட்டு போவாங்க. உங்க 2 பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவு இல்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா இதோட கனெக்ஷன் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அமைதி படை மூவில இருக்கும். கல்யாணம் பண்ணாத கச்சேரி பண்ண முடியும் போல இருக்குதா? அப்ப அல்வா கொடுத்துட வேண்டியதுதான். ஆமா, எதுக்கு அப்படின்னா அல்வால கலகறதுக்குதான். அல்வாங்க ஒவ்வொருத்தர் பிறந்த நாளைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. நீங்க அல்வா தரீங்க. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். ஏன் இல்ல அறிவு இல்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. படத்தோட ஆரம்பத்துல எம்எல்ஏ ஆகிறதுக்கு உடம்பு ஃபிட்டா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு காமெடி போகும். அப்ப பேசாம எம்எல்ஏ ஆகிடு. அதுக்கு பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கணும். ஏக்கா, அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா. ஊர்ல வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பட்டி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம் அகலாக கிடக்குதா? இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமில்ல? சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்பெல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். இதை இப்போ நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கவங்க பார்த்தோம்னா இது ஏதோ சும்மா எம்எல்ஏ வச்சு ஒரு சாதாரணமான காமெடின்னு சொல்லி கடந்து போயிடுவோம். ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. 1989ல இது வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்டரியில நடக்காத மாதிரி சட்டசபையில ஒரு சம்பவம் நடந்தது. ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் வாக்குவாதம் முற்றி போய் 2 பேரும் கை கலப்புல ஈடுபட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. WWE மிஞ்சற மாதிரி சின்ன சண்டையெல்லாம் இல்ல, 2 பேரும் பயங்கரமா கையில கிடைக்கிறத வச்சு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. இதுல ஜெயலலிதா அவர்கள் தாக்கப்பட்டாங்க. இந்த சம்பவத்தை 5 வருஷம் கழிச்சு 1994 அப்ப மூவில கலாய்க்கிற மாதிரி சொல்லி இருக்காரு. இதை பத்தி பேசுறதுக்கு எல்லாரும் தங்கிட்டு இருந்த டைம், அதுவும் ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலேயே மனுஷன் மூவில காமெடியில சொல்லி வச்சிருக்காரு. இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமில்ல? சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். சுமாரா நீ எத்தனை பேர் அடிப்ப? கோவம் வந்தாலும் வராட்டியா? வராம ஒரு 10 20 வந்தா ஒரு 40 50. அட பாவி, பாதி அசம்பிளிய புடிச்ச மாதிரி. முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்பெல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். இது மட்டும் இல்ல, இன்னும் ஓப்பனாவே ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு மணிவண்ணன். 1994 அப்ப வைகோ டிஎம்கேல இருந்து வெளியே வந்து, இல்ல டிஎம்கே அவரை வெளியே அனுப்பி வெளியே வந்து மே மாசம் 6ஆம் தேதி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியோட பேர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், MDMK. பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஆல்மோஸ்ட் டிஎம்கேவை எம்ஜிஆர் எப்படி 2ஆ உடச்சிட்டு வந்தாரோ அதே எஃபெக்ட் இவரும் கொடுத்தாரு வைகோவும். இந்த பிரிவு நடந்து 4 மாசம் கழிச்சு தான் தாய்மாமன் மூவி ரிலீஸ் ஆகும். அதுல இப்படி ஒரு சீன்ல பேசியிருப்பாரு மணிவண்ணன். நீங்களே என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் முந்தி மாதிரி இல்லையப்பா. பொது தேர்தல் வர்றதுக்குள்ள ஜனங்க மத்தியில மறுமலர்ச்சி வந்து திருந்திட்டான்னு வையே, எங்கிருந்து போடுவ கல்லோட்டையா? உள்ள ஜனங்க மத்தியில மறுமலர்ச்சி வந்து திருந்திட்டான்னு வையே, எங்கிருந்து போடுவ கல்லோட்டையா? மணிவண்ணன் நார்மல் படத்திலே பயங்கரமா அரசியல் பேசுவாரு. என்னுடைய ஏரியாவில் வந்து ஐயோடைய வெயிட் ஆக்கிரமிச்சு அலுவலகம் நான்சென்ஸ்.
வெளியே வாடா. டாக்கரை பத்தி அனுபவம் நான்சென்ஸ். வெளியே வாடா. போனத்தை ஊருக்கு போயிட்டு போறேன்னு சொல்றவங்க விட மாட்டேன் நம்ப கொண்டாடுங்கண்ணா. நாளைக்கே 4 மூங்கி குச்சி கொண்டுட்டு வந்து நடுவுக்குள்ள குடிசை போட்டா உன்னால என்னடா பண்ண முடியும்? நரம்பா இருந்து நீ சாஸ்திரம் பேசிட்டு இருக்கியா? கொண்டுட்டு வந்து நடுவுக்குள்ள குடிசை போட்டா உன்னால என்னடா பண்ண முடியும்? நரம்பா. மணிவண்ணன் நார்மல் படத்திலே பயங்கரமா அரசியல் பேசுவாரு. அதுவும் அரசியல்வாதியே நடிச்சா சொல்லவே வேண்டாம். எப்படிதான் முன்னாடியே கணிக்கிறாருன்னு தெரியல. 10 வருஷம் கழிச்சு நடக்க போறத துல்லியமா முன்னாடியே கணிச்சிடறாரு. சீக்கிரம் வாங்க சார். இதுக்கு தான் டெல்லியில இருந்து ரயில விலைக்கு வாங்க சொன்னது. நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. Hey, y'all, come look at this. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் விவகாரம்னே. என்னையே சென்ட்ரல் ஸ்டேட் அவன் சொந்தமா பஸ் வாங்குறான், கப்பல் வாங்குறான், ஏன் ஏரோப்ளேனே வாங்குறான்? நான் சொந்தமா ஒரு ரயில் வாங்க கூடாதா? எப்படி இருந்தாலும் இதெல்லாம் தனியா இருந்தா குறுப்பான். நான் தான் பேசி முடிப்பேன். வெடிபுத்து வேக வண்டின்னு பேரு வச்சு ஃபுல்லா ஏசி பண்ணி விட்டு போறேன். 10 years later. At the Shipping Corporation of India's privatization plan. வாகனத்தை தயாரிச்சது அசோக் லைல் நிறுவனம். அந்த வாகனத்தை இந்துஜா குரூப் அவங்க என்ன பண்றாங்க, சுகி மொபைலிட்டின்ற ஒரு கம்பெனிக்கு அந்த வண்டிகளை கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி தான் இந்த வண்டிகளை இயக்குறாங்க. இங்க நம்ம கண்ட்ராக்டர் கிடையாது, நம்ம டிரைவர் கிடையாது, நம்ம வண்டி ஓனர் கிடையாது. முழுக்க முழுக்க இந்த 610 பஸ்ஸும் தனியார் கிட்ட கொடுக்கப்பட்டது. நாட்டின் பொதுத்துறை விமான சேவை நிறுவனமான ஏர் இந்தியா கடந்த பல ஆண்டுகளாக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தத்தளித்து வந்தது. இதையடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு ஏர் இந்தியா நிறுவனத்தை முழுமையாக தனியாருக்கு விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவெடுத்தது. இந்நிலையில் ஏலத்தில் வெற்றி பெற்ற டாடா நிறுவனம் ஏர் இந்தியாவை கையகப்படுத்தி இருக்கிறது. தனியார் தான் குறுப்பான். நான் தான் பேசி முடிப்பேன். வெடிபுத்து வேக வண்டின்னு பேரு வச்சு ஃபுல்லா ஏசி பண்ணி விட்டு போறேன். மணிவண்ணன் அவரோட பாலிசி என்ன, ஒருத்தரை கலாய்ச்சாதான் நீ என்ன மட்டும் கலாய்க்கிற, அப்ப நீ அவங்க ஆளுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்னு மொத்தத்துல எல்லாத்தையும் கலாய்ச்சிடறாரு. சோ இது அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணுன்னு சொல்லி எல்லாம் நியூட்ரலா போயிருது. அவர் அப்ப கலாய்ச்சதுல ஒரு 10% கூட இப்ப மூவில யாருமே பண்றது இல்ல, பண்ணவும் முடியாது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா அமைதிப்படை தான் சொல்லணும். எனக்கு சீட்டு இல்லை என்று சொல்லிவிட்டு மாமனுக்கு வச்சானுக்கு சீட்டு வழங்கி விட்டார்கள். அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை ஆங்கிலேய பேரரசிற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். இடையூறு செய்வதற்காகவே கட்சியின் இடையிலே முளைத்திருக்கிற காளான்களே. இவனுங்க என்னடா சோப்பு டாப்பாவை கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க. கவுண்டிங் நடந்துட்டு இருக்குது, அதை கொடுத்து இதை கொடுத்து சொல்றீங்க. தேர்தல் செல்வா சொல்லிட்டானா நடுத்தல நிப்ப. என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம். நீங்க எகிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். உங்க ஊர்ல தானே நாங்க கல்லோட்ட குத்துனோம். அமைதிப்படை மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து எந்த ஒரு சீன் எடுக்க வேண்டாம். ஆனால் அமைதிப்படை 2 பெருசாக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த படம் பெருசாக எங்கேயுமே ரீச் ஆகல அமைதிப்படை 1 அளவுக்கு. அமைதிப்படை 1 அளவுக்கு இல்லைனாலும் ஆனால் கரண்ட் பாலிடிக்ஸை பயங்கரமாக கலாய்ச்சி வச்சிருப்பாரு இந்த அமைதிப்படை 2லையும். கட்சி பேருக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்து உடையில மேல இருக்கிற கலரை தூக்கி கீழே போட வேண்டியது, கீழே இருக்கிற கலரை தூக்கி மேல போட வேண்டியது புது கட்சி. அப்பம் பரவாயில்ல, பொண்ணு மக 3 நல்ல குடும்பம். இவனு கையில தான் ஆட்சி. வாழ்க தமிழ்நாடு. ஆனா உன் கட்சிக்கு நீ தானே தலைவன். இப்பெல்லாம் ஓட்டு வாங்குற கட்சியை விட ஓட்டை பிரிக்கிற கட்சிக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. கொசுவை ஒழிக்கிறது அவ்வளவு நல்லதா படலைங்கண்ணா. கொசு மருந்து வியாபாரம் இருக்குங்களே 7000 கோடிக்கு மேல வியாபாரம் ஆகுதுங்கண்ணா. நம்மளுக்கு வருஷம் ஒண்ணுக்கு 700 கோடி கமிஷனா வந்துட்டு இருக்கு. அதை நம்ம இழக்க முடியுங்களா? அப்ப மத்த பீரோல எவ்வளவு தங்கம் இருக்கும் யாருக்கு தெரியும்? இவனுங்களுக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு வடக்கு இருந்து வருவானுங்க பாரு ஆபீசர்ஸ், அப்ப தெரியும். மகளிர் அணிக்கு ஒன்னதான் தலைவராகணும் போல இருக்கு. மகளிர் அணிக்கு எப்படின்னா ஆம்பளை பசங்களை தலைவராக முடியும். இளைஞர் அணிக்கு தலைவராகிறது இல்லையா? என்னது தளபதி தாக்கப்பட்டாரா? உனக்கு உள்ள செல்போனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏதோ அந்த செல்போன்ல அந்த மாதிரி படங்கள்லாம் அனுப்ப. ஆமா, இனிமேல படம் பார்க்கத்தான் முடியும். வேற வழி. இப்போ நம்ம பார்த்த எல்லா சம்பவமே உண்மையாக நடந்த சம்பவங்களை கலாய்ச்சி படத்தில் சீனாக சேர்த்திருக்காங்க. எப்படி தமிழ் படங்களை கலாய்ச்சி படமாக எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி உண்மையாக நடந்த அரசியல் சம்பவங்களை படமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தில். இப்போ நம்ம பார்த்த சம்பவங்களை திரும்பவும் பாருங்க. எந்த நடந்த சம்பவத்தை கலாய்ச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. புரியாதவங்க அது என்னன்னு சொல்லி கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு சீனை மட்டும் நான் சொல்றேன். KN நேருவோட சகோதரர் ராமஜெயத்தை 2012 ஒரு கும்பல் கடத்தி கொலை பண்ணியிருக்கோம். அந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அந்த கும்பல் ராமஜெயம் வாக்கிங் போகும்போது கடத்தினதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த சம்பவத்தை எப்படி படத்துல வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க. காலை நடைப்பயிற்சிக்கு சென்ற போது கடத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார். நீ வெடிக்காத்துல எத்தனை மணிக்கு வாக்கிங் போவ? வாக்கிங்ல தான் இந்த மரடு ஆட்டம் எல்லாம் நடக்கிறனாலங்கண்ணா வீட்டுக்குள்ளேயே ட்ரெட்மில்ல நடந்துருதுங்க. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா.
இதே மாதிரி நம்ம பார்த்த எல்லா சீனுமே ஏதோ ஒரு உண்மையான சம்பவத்தை தான் சீனா மாத்திருக்காங்க. என்ன சம்பவம் தெரிஞ்சவங்க என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பார்ட் 2 வீடியோல ஆர் சுந்தரராஜன் படங்கள்ல பண்ண அரசியல் சம்பவங்களையும் வெள்ள வேட்டி வெள்ள சட்டையோட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கொலகார சுத்திட்டு இருக்கானாமே. ஒரு கொலகாரனா 234 கொலகாரங்க இருக்கிறானுங்க, 30 பேர் வடக்கு வேற போயிருக்கிறானுங்க. கவுண்டமணி படத்துல பண்ண அரசியல் சம்பவங்களையும் பார்க்கலாம். நாட்டுக்காக உயிரையே விட்டான் இலங்கையில, அருமை மனைவியை விட்டான் இலங்கையில, புள்ள குட்டியை விட்டான் இலங்கையில. யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ 5K லைக் வந்தா சீக்கிரமா பார்ட் 2 பண்றேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா.